வணக்கம். உங்களோட நிலத்துல எதுக்கு வந்து இந்த தழையெல்லாம் போட்டு வச்சிருக்கீங்க? எங்களோட நிலத்துல வந்து எதுக்கு போட்டுருக்கோம்னாக்கா, நெல்லை அறுத்து அறுவடை பண்ணிட்டோம். தழை சத்து வேணும். தழை சத்து வேணும்னாக்கா நெல்லுக்கு நிலத்துக்கு தழை சத்து வேணும். அதே சமயத்தில் வந்து வேப்பந்தழை, பூசந்தழை, நொனாத்தழை, நொச்சத்தழை இதையும் போட்டோம்னாக்கா வேப்பந்தழை எதுக்கு போடணும்னாக்கா நாத்துல பூச்சி விடாது. இதுக்காக நாங்க போடுறோம். இதுக்காக போடுறீங்களா? இது பாரம்பரியமா நீங்க போட்டுட்டு வரீங்களா? ஆரம்பத்துல இருந்தே போட்டு தான் சார். இன்னைக்குதான் நாங்க வந்து விவசாயத்துக்காக நாங்க மருந்து அதிகமா ஆயிடுது. அதுக்கு முன்னாடி தான் எருவு தழை சத்து தான். எங்க இருந்தாலும் தழை கட்டு கட்டா வெட்டு எருக்கும் தழை எல்லா தழையும் கொண்டு வந்து போடுவோம். பாருங்க, இப்போ எவ்வளோ டெக்னாலஜி இருந்தாலுமே செயற்கை உரம் கொண்டு வந்தாலும் பாரம்பரிய முறையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேப்பந்தழை எதுக்காக அதிகமாக போடுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிலத்தில் உள்ள பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்காக வேப்பந்தழையை நம்ம பயன்படுத்துகிறோம். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் உங்களோட நிலத்தில் தழை கொடி செடிகளை வந்து சேடையில் போட்டு உழவு ஓட்ட பாருங்கள்.